ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மூச்சடைக்க வைக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். ஆக்சிஜன் அது எவ்வளவு முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஒருத்தவன் சாப்பாடு இல்லாம கூட 2 நாள் உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா ஆக்சிஜன் இல்லாம 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆக்சிஜன் உலகத்துல இருந்து காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத தான் இன்னைக்கான படத்துல பார்க்க போறோம். படத்துடைய பேரு பிரீத். 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. படத்தோட ஆரம்பத்துல டேரியஸ் அப்படின்னு ஒருத்தவரை காமிக்கிறாங்க. அவர் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அவருடைய சூட்ல இருந்து ஒரு அலர்ட் வருது. 20% தான் ஆக்சிஜன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு அலர்ட் வருது. பரவாயில்ல, இன்னும் 2 நிமிஷம் வேலை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா எங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா ஒரு புக் ஸ்டோர்ல ஏதோ ஒரு புக்கை தேடி எடுத்துட்டு இருக்காரு. ஜோராக்காக தான்ப்பா இந்த புக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்பா அங்கெல்லாம் போறீங்க? வெளியே ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு தெரியும்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்ல அவரும் பையன் பேச்ச கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகலாமே நடக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது அவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு போல இருக்கு. மெயின்டெனன்ஸே இல்லாததுனால அந்த மரம் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு. கரெக்டா இவர் அது மேல நடந்து போகவும் அப்படியே உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவருடைய கால் மாட்டிக்கிச்சு, தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. ஆக்சிஜன் டேங்கோடைய பைப் வேற கழண்டுக்குச்சு போல இருக்கு. மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பையனை கூப்பிடுறாரு. எப்பா நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கத்துறாரு. ஐயோ அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டேரியஸ் அங்க வந்து வேகமா ஓடி வந்து பார்த்தா அப்பா இப்படி தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு அசைவும் இல்ல. அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாரு. பட் டேரியஸால அவங்க அப்பாவை இழுக்க முடியல. உடனே மேல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க காலை புடிச்சு மேல தூக்கி பார்த்தா ஆக்சிஜன் இல்லாததுனால டேரியஸோட அப்பா அங்கேயே இறந்துடுறாரு. அவ்வளவுதான், அப்பாவை கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. இதுதான் இந்த உலகத்துடைய நிலைமை. உலகத்துல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே காலி ஆயிட்டு இந்த உலகம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. யாராச்சும் ஆக்சிஜன் டேங்க் இல்லாம வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நிலைமை. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு பங்கரை காமிக்கிறாங்க. இந்த பங்கர் தான் டேரியஸோடைய வீடு. உள்ள டேரியஸோட பொண்டாட்டியும் பொண்ணு இருக்காங்க. பொண்ணோட பேரு ஜோரா, அம்மாவோட பேரு மாயா. இந்த பொண்ணு ஜோராக்காக தான் டேரியஸோட அப்பா புக் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலே டேரியஸ் திரும்ப வீட்டுக்கு வராரு. என்னப்பா தனியா வந்திருக்கீங்க, தாத்தா எங்க அப்படின்ற மாதிரி ஜோரா கேக்குறா. தன்னோட அப்பா இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்லி டேரியஸ் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்னோட அம்மா பக்கத்திலேயே என் அப்பாவை புதைக்கணும், நாளைக்கு நான் அதுக்காக தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? அந்த இடம் 5 மைல் தூரத்துல இருக்கு. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போறதெல்லாம் சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. ஆனா நான் போய் தான் ஆகணும். என் அப்பாக்கு அதுதான் மரியாதை. ஒரு பையனா நான் இது கூட செய்யலனா அவர் என் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஜோரா என்ன சொல்றா, அப்ப நானும் வரேன்ப்பா உங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அம்மா சொல்றாங்க, இல்ல நீலாம் போக கூடாது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜோரா கோச்சிக்கிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லா பங்கரை விட்டு வெளியே இருக்கிறது சேஃப் கிடையாதுங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. ஆனா டேரியஸ் கேட்கற மாதிரி இல்ல. பரவாயில்ல பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. டேரியஸ் அந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா இன்னும் 2 மாசத்துல இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்னால உருவாக்கப்பட்ட ஆக்சிஜன் எல்லாமே காலி ஆயிடும். சோ ஏதோ ஒரு கால்குலேஷன்ல தப்பு பண்ணிருப்பாரு போல இருக்கு. இன்னும் 2 மாசத்துல ஆக்சிஜன் காலி ஆயிடும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுதான் இவ்வளவு ஷாக் ஆகுறாரு. என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாவை போய் அந்த இடத்துல புதைச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறமேட்டு மத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையான ஆக்சிஜன் டேங்க் அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி ஜோரா கிட்ட சொல்லிட்டு போறாரு, இங்க பாருமா, அம்மாவையும் இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டரையும் பத்திரமா பாத்துக்கோ. உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த ஜெனரேட்டர்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீ தான் சரி பண்ணணும், நான் வர வரைக்கும் பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே வெளியே உலகத்தை பாருங்க. உலகம் இந்த மாதிரி வாழ தகுதி இல்லாத இடமா மாற ஆரம்பிக்கும் போது ஜோராக்கு 12 வயசு. சில மாசங்கள்லயே எல்லாமே ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி கொடிகள் மரங்கள் இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாவே அழிஞ்சிருச்சு. 27% ஆக்சிஜன் இருந்த இடத்துல வெறும் 5% குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஆக்சிஜனே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் டேங்க் இருந்தா மட்டும்தான் ஒருத்தனால உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலைமைக்கு மாறிடுச்சு. உலகத்துல எப்ப ஆக்சிஜன் கம்மியாக ஆரம்பிச்சுச்சோ அப்பவே டேரியஸ் ஒரு பங்கரை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவரு கட்டுறதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா உலகத்துல ஆக்சிஜனே இல்ல, அப்புறம் எப்படி பங்கர்ல மட்டும் ஆக்சிஜன் இருக்கும், சரியான லூசா இருப்பான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த பங்கர் தான் டேரியஸோட ஃபேமிலிக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கு. அப்படியே வெளியே காமிக்கிறாங்க பாருங்க. உலகம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஈ காக்கா கூட கிடையாது, ஃபுல்லா அழிஞ்சு போயிருக்கு. ஒரு 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜோரா கையில கன்னோட ஒரு துணி கடைக்கு போயிட்டு எல்லா துணியுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப பின்னாடி மாயா வராங்க. வழக்கமா எல்லா
அம்மா பொண்ணுங்களுக்கும் வர சண்டை மாதிரி தான் இங்கேயும். அங்க அவ்வளோ வேலை கிடக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொன்னா இங்க என்ன துணியை பார்த்துக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. இவங்க 2 பேரும் எப்பயுமே இப்படிதான், அம்மா பொண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா மாமியார் மருமகன் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டேரியஸ் தான் நடுவுல வந்து சண்டையை தீர்த்து விடுவாரு. ஆனா டேரியஸ் இப்ப இங்க இல்ல. 5 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பாவை புதைச்சிட்டு வரேன்னு போனார்ல, அதோட அவ்வளவுதான், அவர் திரும்ப வரவே இல்லை. என்ன ஆச்சு, உயிரோட இருக்காரா இல்லையா, எந்த ஒரு தகவலும் இல்ல. ஜோரா டெய்லியும் அவகிட்ட இருக்க ரேடியோல பேசுவா, அப்பா எங்க இருக்கீங்களா ஏதாச்சும் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி டெய்லியுமே பேசிட்டு இருப்பா. அப்படிதான் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இரைச்சல் சவுண்டு கேக்குது. ஒருவேளை அப்பா தான் பேச ட்ரை பண்றாரோன்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு சவுண்டும் இல்ல. சோ இந்த 5 மாசமா தன்னோட அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. இவ தான் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி அவ கத்துறது அவளுக்கு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா உலகத்துல தண்ணி கூட இல்ல, எல்லாமே வத்தி போய் ஏதோ மயான மாதிரி இருக்கு. பட் இவங்க உள்ளுக்குள்ளேயே செடியை வளர்த்து அது மூலியமா ஆக்சிஜனை உருவாக்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு தேவையான சாப்பாடையும் சேகரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கேன்டு ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறையவே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பொண்ணும் இப்பதான் நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜோரா சொல்றா, நான் அப்பாவை தேடி போறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இதுக்கு எப்படி மாயா ஒத்துப்பாங்க? இங்க பாரு, நான் ஆல்ரெடி உங்க அப்பாவை போய் தேடிட்டேன், அவர் எங்கேயுமே இல்ல, நீ ஏன் நான் பண்றதையே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டெய்லியுமே சில விதைகளை வெளியே போய் மண்ணுக்குள்ள விதைச்சிட்டு வருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒருவேளை அது வளர்ந்துச்சுன்னா திரும்ப நம்மளால பூமியை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க டெய்லியுமே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையே தான் ஜோராவையும் பண்ண சொல்றாங்க. அப்ப ஜோரா என்ன சொல்றா, நானும் பண்ணிட்டு தாமா இருக்கேன், 3 வருஷமா இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு புல்லு கூட முளைக்கல, இந்த மண்ணு செத்து போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. மறுபடியும் அம்மா பொண்ணு 2 பேருக்கும் சண்டை வருது. கோச்சிக்கிட்டு வழக்கம் போல ஜோரா அவளோட ரூமுக்கு போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் ஜோரா ரொம்ப சோகமா வெளியே உட்காந்துட்டு இருக்காளா. அப்ப அவங்க அம்மா வந்து திரும்ப சமாதானப்படுத்துறாங்க. இவளும் கன்வின்ஸ் ஆயிட்டு 2 பேரும் உள்ள போகலாமேன்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு 2 பேர் புதுசா வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அம்மாவும் பொண்ணும் ஒரு கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படியோ இவங்களோட பங்கரை பத்தி தெரிஞ்சிருக்கு. நேரா வந்து கதவை தட்டுறாங்க. யாராச்சும் உள்ள இருக்கீங்களா, உள்ள யாரோ இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், கதவை திறங்கல, எங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜோராக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா அம்மாக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இங்க பார், ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, நான் சொல்றதை மட்டும் கேளு, சான்ஸ் கிடைக்கும் போது நேரா பங்கரை நோக்கி ஓடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவன் என்ன பண்றான், மேல் வழியா ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு ஏறி போறான். அந்த சமயம் மாயாவோட சூட்ல இருந்து அலர்ட் வருது. இந்த மாதிரி 50% தான் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. அதை அந்த பொண்ணு கேட்டுறா. அந்த பொண்ணுடைய பேரு டெஸ். யாராச்சும் இருக்கீங்களா, வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி டெஸ் அப்படியே பொறுமையா இவங்க கிட்ட வரா. வந்து பார்த்தா அங்க அம்மா அப்பா 2 பேரையுமே காணோம். இங்க இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கும் போது மேல மொட்டை மாடிக்கு ஒருத்தவன் போனான்ல, அவனோட பேரு லூக்கஸ். அவன் அங்க இருந்து கத்துறான், அந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாருன்னு கத்துறான். என்னடா இவன் சொல்றான்ட்டு திரும்பி பார்த்தா மாயா தான் ஒளிஞ்சிருந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்றாங்க. மாயாவை தள்ளி விட்டுட்டு 2 பேரும் நேரா உள்ள ஓடுறாங்க. பாஸ்வேர்டை வேகமா போட்டுட்டு பங்கருக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. பின்னாடியே டெஸ் ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. ப்ளீஸ் கதவை திறங்களேன், எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்ள மாயா கேமரால இருக்க மைக் வழியா பேசுறாங்க. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டெஸ் சொல்றாங்க, சாரி உங்களை காயப்படுத்துறதுக்காக நாங்க இங்க வரல, என் பேரு தான் டெஸ், என் கூட இருக்கான்ல இவனோட பேரு லூக்கஸ், பக்கத்துல இருக்க ஷெல்டர்ல நாங்க ஒரு 25 பேர் உயிரோட இருக்கோம், எங்களோட ஏர் ஃபில்ட்ரேஷன் வேலை செய்யாம போயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அங்க இருக்கவங்களால உயிரோட இருக்க முடியும், 3 நாளா டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எனக்கு உங்களோட ஹஸ்பண்ட தெரியும், அவரோட பேரு டேரியஸ் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மாயாக்கு ஷாக்கு, ஏன் ஹஸ்பண்ட பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு ஆல்ரெடி அவரை தெரியும், நாங்க 2 பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிச்சோம், என்னோட கொலீக் தான் அவரு, ஆக்சுவலா உங்க ஹஸ்பண்ட் அவரோட ப்ராஜெக்ட பத்தி என்கிட்ட நிறைய ஐடியா கேட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவரோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, டேரியஸ் ஆனதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் சொல்றாங்க. அதை கேட்கிற மாயா, டேரியஸ் இங்க இல்ல, சில மாசங்களுக்கு முன்னாடியே அவர் இங்க இருந்து போயிட்டாரு, இன்னுமே திரும்ப வரல. இதை கேட்கிற டெஸ்ட் ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, ரொம்பவே சாரி, ஆனா எனக்கு நிஜமாலுமே இப்ப ஹெல்ப் வேணும், டேரியஸ் இல்லனா பரவாயில்ல, என்ன தயவு செஞ்சு உள்ள விடுங்க, உங்களோட ஆக்சிஜன் ஜெனரேட்டரை பார்த்து அதே மாதிரி இன்னொன்னு செஞ்சாகணும், ஏன்னா நாங்க திரும்ப போறதுக்கு எங்க கிட்ட ஆக்சிஜனே இல்ல, ஒருவேளை போனாலும் நாங்க எல்லாருமே சாக தான் போறோம், எங்களோட சேர்ந்து அந்த 25 பேரும் செத்துருவாங்க, அந்த 25 பேர்ல 9 குழந்தைங்க வேற இருக்காங்க, ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் மாயாக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நம்புறதுக்கு மனசே வரல. ஜோரா மட்டும் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா தானே சொல்றாங்க, பேசாம நம்ம ஹெல்ப் பண்ணலாமே, ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இன்னொரு ஜெனரேட்டரை உருவாக்குனாங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லது இல்லம்மா, நிறைய பேரை காப்பாத்தலாம்ல
அப்படின்ற மாதிரி ஜோரா சொல்றா. இதுல அவங்க அம்மா லைட்டா கன்வின்ஸ் ஆகி ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே முழுசா நம்பல. கன்னை வச்சுட்டு தூரமா போய் முட்டி போட சொல்றாங்க. மாயாவும் லூக்கஸும் அவங்க கிட்ட இருக்க கன்னை டோர் கிட்ட வச்சுட்டு தள்ளி போய் முட்டி போடுறாங்க. மாயா இன்னொரு கன் எடுத்துட்டு வெளியே வராங்க. டெஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஜிப் டைய கொடுத்து லூக்கஸ் கைய கட்டுன்றாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. அடுத்து மாயா டெஸ்ஸோடைய கைய கட்டுறாங்க. இங்க பார், ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள வரதுக்கு அனுமதி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனாதான் லூக்கஸுக்கு ஆக்சிஜன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ஸ உள்ள கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில பார்த்தா இன்னொருத்தன் வேகமா ஓடி வரான். டெஸ்ஸோடைய ஆள் தான் புள்ள இருக்கு. அதை பார்த்துட்டு ஜோரா சுட்டுறா. அவனுக்கு அடிபட்டாலுமே அவன் வேகமா ஓடி வந்து ஜோராவை புடிச்சு உள்ள எடுத்துட்டு போய் விழுந்துடுறான். அம்மா உடனே டெஸ்ஸ தள்ளி விட்டுட்டு அவங்களும் உள்ள வராங்க. இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள வந்தாலே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் புள்ள இருக்கு. அந்த மாதிரி அலாரம் கத்திக்கிட்டு இருக்கு. மாயா உள்ள வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கன்னை வச்சு மிரட்டி அந்த பயல உள்ள கூட்டு போய் கட்டி போட்டுறாங்க. புல்லட் அடிபட்டிருக்கும்ல, அதுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இவனுடைய பேரு மைக்கேல். ஆக்சுவலா எப்படி மாயா டெஸ்ஸ நம்பலையோ அதே மாதிரிதான் டெஸ் மாயாவை நம்பல. ஒரு பேக்கப்காக தான் அந்த பயல பின்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது டெஸ் இவங்க பிணைய கைதியா உள்ள கூட்டு போறாங்களோன்னு நினைச்சிட்டு வந்துதான் அட்டாக் பண்ணி இருந்திருப்பான். இங்க பாரு மாயா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் தூரத்துல இருந்து பார்த்ததுனால தப்பா புரிஞ்சுக்கிட்டான், வேற ஒன்னும் இல்ல, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாயாக்கு இப்ப சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. வாய மூடு, கதவை விட்டு தள்ளி போ, இல்லனா அவனை சுற்றுவேன் அப்படின்றாங்க. டெஸ்ஸுக்கு இப்ப செம கடுப்பாயிடுது. சுடதானே போற, சுட்டுக்கோ, எப்படியும் நாங்க எல்லாருமே ஆக்சிஜன் இல்லாம சாக தானே போறோம், சுட்டுக்கோ அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு போறாங்க. லூக்கஸ் சிரிக்கிறான். நான் தான் சொன்னல, டேரியஸ் இல்ல, கண்டிப்பா நம்மளால இவங்க கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. நான் சொன்ன மாதிரியே உன்னோட பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சா, இப்போ என்னோட பிளானை செயல்படுத்தலாமா அப்படின்னு சிரிக்கிறான். உன்னே டெஸ், வாய மூடு, ரொம்ப சிரிக்காத, அந்த ட்ரில்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் டைஸ் அறுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் கேமரால டேப் போட்டு மறைச்சிட்டு அந்த கதவை ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ள வார்னிங் சிக்னல் வருது, இந்த மாதிரி யாரோ உள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்குது. உடனே இவங்க கேமராவை பார்த்தா கேமராவை மூடி வச்சிருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. ட்ரில் பண்ற சவுண்ட் கேக்குது. உள்ள உடச்சுக்கிட்டு வர முடியாதுன்ற மாதிரி அப்பா சொன்னாரேமா, இப்ப எதை வச்சு இவங்க ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜோரா கேக்குறா. சரி ஓகே, எப்படியோ அந்த ட்ரில்லிங் மிஷின்ல கண்டிப்பா பேட்டரி இருக்கும்ல, சோ சீக்கிரமா ஒரு ஃபிளாஷ் லைட்டும் கொஞ்சம் வயர்ஸும் எடுங்க அப்படின்னு சொல்றா. என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்ப அந்த மைக்கேல் பையன் என்ன சொல்றான், இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், எப்படியும் அவங்க உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க, அதனால நீங்களே கதவை திறந்துட்டா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா என்ன பண்றாங்க, அந்த ஃபிளாஷ் லைட்டையும் வயரையும் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கரெக்டா அந்த பையன் ட்ரில்ல வச்சிட்டு இருக்கான்ல அந்த இடத்துல வைக்கிறாங்க. உடனே அந்த ட்ரில்லிங் மிஷின் வேலை செய்யாம போயிடுது. ஏய் சூப்பர் ரீ, என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா, அதுதான் அப்படின்ற மாதிரி ஜோரா சொல்றா. வெளியே அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரில்லிங் மிஷின் வேலை செய்யாம போனதுனால செம்ம கடுப்பாகுது. சரி லூக்கஸ், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ் என்ன பண்றாங்க, மேல போயிட்டு ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பாக்குறாங்க. அங்க வெண்ட் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடை இது வழியா தான் வெளியேற்றுவாங்க புள்ள இருக்கு. இப்ப அந்த வயரை அவுத்து விட்டதோ கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே உள்ள நிரம்ப ஆரம்பிக்குது. இதனால அந்த பங்கருக்குள்ள ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆரம்பிக்குது. டெஸ்ஸை எப்படியாச்சும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா டோர் பக்கத்துல இன்னொருத்தவன் நிப்பான். சோ வாசல் வழியாவும் போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மாயாக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு புள்ள. கராஜ் டோரை ஓபன் பண்றாங்க. இங்க பாரு ஜோரா, நான் வர வரைக்கும் இவனை பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கராஜ் வழியா வெளியே போகலாமேன்னு சொல்லிட்டு போறாங்க புள்ள இருக்கு. இந்த பக்கம் ஜோரா கன்னை வச்சு நவுராதன்னு சொல்லிட்டு பக்கத்திலே நின்னுகிட்டு இருக்கா. அவ ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்கா. சோ அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த மைக்கேல்ன்றவன் மாஸ்க் போடவே இல்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஜோரா கிட்ட அவன் என்ன சொல்றான், இங்க பாரு ப்ளீஸ், எனக்கு அந்த மாஸ்கையாச்சும் எடுத்துக்கூட, எனக்காக என்னோட பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது, நான் திரும்ப போய் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறான். ஜோராக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனா இவங்களை நம்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சோ என்னால முடியாதுன்னு அங்கிருந்து போயிடுறா. இவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே வெளியே பார்த்தா கராஜ் டோரை மாயா ஓபன் பண்ணாங்கல்ல, அதை பார்த்துட்டு லூக்கஸ் பையன் அங்க போறான். இத மேல இருந்து டெஸ் பாத்துறாங்க. அடே, உன்னை டோர் பக்கத்துல தான்டா நிக்க சொன்னேன், அங்க என்னடா பண்ற, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் அந்த கராஜ் டோர் கிட்ட போறதுக்குள்ளேயே அந்த டோர் மூடிடுது. ஆக்சுவலா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். மாயா மெயின் டோர் வழியா தான் வெளியே வர போறாங்க. பட் அங்க லூக்கஸ் நின்னுகிட்டு இருந்தான்ல, அவனை அந்த பக்கமா போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கராஜ் டோர் கிட்ட போன கேப்ல மாயா வெளியே வந்துட்டாங்க. மேலே ஏறி போயிட்டு இவங்களை டோர் கிட்ட வர விடாத மாதிரி மேல இருந்தே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தாண்டா உன்னை டோரை விட்டு தள்ளி வராதன்னு பைத்தியக்காரா அப்படின்னு டெஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள ஜோராக்கு இன்னுமே யோசனையா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றா. அந்த மைக்கேல் கிட்ட போயிட்டு ஒரு டீல் பேசுறா. இங்க பார், நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் உண்மையை சொன்னனா நான் ஒரு செகண்ட் இந்த மாஸ்கை உனக்கு போட்டு விடுவேன், என்ன இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறா. அவனே ஆக்சிஜன் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான்.
கேக்குறான். எப்படி மாட்டேன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிடுறான். என் அப்பாவை கொன்னுட்டு அவரு மூலியமா தான் இந்த பங்கர் இருக்கிற இடத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு மைக்கேல் என்ன சொல்றாரு, இல்ல அப்படிலாம் கிடையாது, உண்மையிலேயே டெஸ்ஸும் உங்க அப்பாவும் கொல்லிக்குதான், ஏன் என்ன நம்ப மாட்ற, நாங்கெல்லாம் நல்லவங்க, நீங்க மட்டும் டெஸ்ஸ உள்ள விட்டீங்கன்னா அவ ஆக்சிஜன் ஜெனரேட்டரை பார்த்துட்டு அவ வாட்டுக்கு போயிடுவா, இல்லனா மேபி அந்த ஜெனரேட்டரை அவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவா, பட் அவளை வெளியவே சாக விட்டுட்டீங்கன்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மேல மாயா போனாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சோ ஆக்சிஜன் திரும்ப ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஜோரா அவளுடைய மாஸ்க கழட்டிடுறா. அப்போ இந்த மைக்கேல் பையல காமிக்கிறாங்க. அவன் கையை கட்டி இருக்குல்ல, அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி அவுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியே பார்த்தா இவ்வளவு நேரம் மாயா சுட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப டெஸ்ட் சுட ஆரம்பிக்கிறாங்க. லூக்கஸ் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பையன் மேல ஏறி மாயாவை பிடிக்கிற வரைக்கும் டெஸ்ட் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே புல்லட் காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் கண்ணை தூக்கி போட்டு, இங்க பார், என்னால இதுக்கப்புறம் முடியல, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், வேணும்னா நீ என்ன சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன்ல வந்து நிக்கிறாங்க. அதை மாயா பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லூக்கஸ் மேல ஏறிட்டான் போல இருக்கு. மாயாக்கு பின்னாடி வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல அந்த பயலுக்கு காதுல அடிபட்டுருது, மாயாக்கு காலில் பயங்கரமா அடிபட்டுருது. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த லூக்கஸ் பயல பிடிக்க பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள டெஸ் மேல ஏறி வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க மாயாவை அடிச்சு மட்டையாக்கி பிடிச்சிடுறாங்க. இப்போ மாயாவை வச்சு உள்ள இருக்க ஜோராவை மிரட்டி டோரை ஓபன் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு மாயாவை புடிச்சிட்டு போறாங்க. ஆனா அப்படியே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த மைக்கேல் பைய கையை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, ஒரு வழியா அந்த கயிறை அவுத்துட்டான் போல இருக்கு. அவன் ஜோராவை பிடிக்க ட்ரை பண்றான். அப்போ ஜோரா என்ன பண்றா, அவனுக்கு ஆல்ரெடி புல்லட் அடிபட்டிருக்கும்ல, அந்த காயத்தை பிடிச்சி நசுக்குறா. பட் இருந்தாலுமே அந்த பையன் எப்படியோ ஜோராவை பிடிச்சி இவன் எந்த இடத்துல கட்டப்பட்டிருந்தானோ அந்த இடத்துல கட்டி போட்டுறான். வெளியே மாயாவை கன் பாயிண்ட்ல டோர் கிட்ட நிக்க வச்சு கேமராவை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதை ஓபன் பண்ணிட்டாங்க. ஜோரா, இப்ப நீ டோரை ஓபன் பண்ணலனா உங்க அம்மாவை எங்கேயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மைக்கேல் பார்த்துட்டு, காய்ஸ் ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து சொல்றான். ஆனா இவன் பேசுறது வெளியே கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா கேமரால இருக்க மைக்கை மியூட் போட்டாங்க போல இருக்கு. சோ இவன் என்ன பேசினாலும் வெளியே கேட்கல, அவங்க பேசுறத மட்டும் தான் மைக்கேலால கேட்க முடியுது. எப்படி மியூட்டை எடுக்கிறதுன்னு இந்த ஜோரா பொண்ணு வேற சொல்ல மாட்றா. வெளியே அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, உள்ள இருந்து மைக்கேல் கத்திக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப சடனா மைக்கேலுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு என்னமோ ஆகி அப்படியே புதால்னு கீழே விழுந்துடுறான். பார்த்தா அவன் இறந்தே போயிட்டான். எப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு முன்னாடி ஒரு குண்டடி பட்டுருந்துச்சு, அதை ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா பின்னாடி முதுகுல இன்னொரு காயம் இருக்கு, அதை பார்க்காம விட்டாங்க. சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால இந்த பையன் அப்படியே அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறான். இப்போ ஜோராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கேமரா மூலியமா பேசி ஹெல்ப் கேட்கவும் முடியாது, இவளோட கையும் கட்டப்பட்டிருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்கா. வெளியே அந்த லூக்கஸ் பையன் வேற 5 என்றதுக்குள்ள கதவை திறக்கலனா கண்டிப்பா உங்க அம்மாவை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் என்ன ஆரம்பிக்கிறான். அவன் கொஞ்சம் கிறுக்கு, சோ சுட்டாலும் சுட்டுருவான்னு சொல்லிட்டு ஜோரா என்ன பண்றதுன்னு பாக்குறா. பக்கத்துல அந்த மைக்கேல் பையலுடைய மாஸ்க் இருக்கு, அது மூலியமா டெஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காலால அந்த மாஸ்கை எடுத்து டெஸ் கிட்ட பேசுறா. இந்த மாதிரி மைக்கேல் இறந்து போயிட்டாரு, நானும் கட்டப்பட்டிருக்கேன், என்னால கதவை திறக்க முடியல, என்ன நம்புங்க, என் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. டெஸ் இதை நம்புறாங்க. ஆனா எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. சரி சீக்கிரமா அந்த டோருக்கான கோடை போடு, உள்ள போகலாம், இல்லனா உன் பொண்ணு இறந்துருவா அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்ப வைக்கிறாங்க பாருங்க மாயா ஒரு பெரிய ஆப்பா. இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு கோடு மட்டும் பத்தாது, கூடவே ஒரு கீ கார்டு வேணும். அந்த கீ கார்டும் பங்கருக்குள்ளதான் இருக்கான். சுத்தம். இப்ப என்னதான் பண்றது, வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கேக்குறாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, இன்னொரு கீ கார்டு இருக்கு, ஆனா அதை கொஞ்சம் தேடணுமே, ரொம்ப தூரம் போகணும், அது வரைக்கும் எனக்கு ஆக்சிஜன் பத்தாது அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நாங்க உனக்கு ஆக்சிஜன் தரோம், நீ அந்த கீ கார்டை தேடுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆக்சிஜன் டேங்கை கொடுக்குறாங்க. அந்த டேங்கை மாட்டிக்கிட்டு மாயா நேரா ஒரு கார் கிட்ட போறாங்க. அப்பப்போ அந்த காருக்கு சார்ஜ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்பயுமே அந்த கார் ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை பங்கருக்குள்ள இருக்க ஜோரா ரிலீஸ் ஆயிட்டானா அவளை பாத்துக்கிறதுக்காக லூக்கஸ் மட்டும் இங்கேயே இருக்க போறாரு. மீதி மாயாவும் டெஸ்ஸும் மட்டும்தான் கார் எடுத்துட்டு போக போறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி டெஸ் கேக்குறாங்க, நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டா, இத்தனை நாளா நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்த இடம், என் புருஷனை பாக்குறதுக்காக போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில டெஸ் கேக்குறாங்க, ஆமா உன் புருஷன் டேரியஸ் அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் மாயா அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்றாங்க. 5 மாசத்துக்கு முன்னாடி டேரியஸோட அப்பா இறந்துட்டதுனால அவரை புதைக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்படி போனவரு திரும்ப வரவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு மாயாக்கு ஒரு நோட் கிடைச்சிருக்கும். அந்த நோட்ல டேரியஸ் தான் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா, ஆக்சிஜன் ஜெனரேட்டரோட கால்குலேஷன்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புனால கூடிய சீக்கிரமே அந்த ஜெனரேட்டர் வேலை செய்யாம போயிடும். அந்த ஜெனரேட்டரை 3 பேர் உயிரோட இருக்கிறதுக்காக தான் உருவாக்கி இருப்பாரு. சோ அந்த 3 பேருமே ஆக்சிஜனை சுவாசிச்சாங்கன்னா வெறும் 2 மாசம் மட்டும்தான் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப டேரியஸ் அங்க இருந்து போயிட்டதுனால அந்த ஜெனரேட்டர்
ஜெனரேட்டர் இன்னும் கொஞ்சம் மாசங்கள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சோ தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தணும்ன்றதுக்காக, அதாவது அவங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் உயிரோட இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் டேரியஸ் வேணும்னே அங்க இருந்து போயிருக்காரு. சோ அவரோட ஐடியா தன்னோட அப்பாவை புதைச்சிட்டு திரும்ப வரதே கிடையாது, அப்படியே அங்கேயே இருக்கிறது தான். சோ அவருக்கு திரும்பி வர ஐடியாவே கிடையாது. என் புருஷன் இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியாதுன்னு விட்டு கொடுத்துட்டான். ஆனா அந்த மாதிரி என்னோட பொண்ணு கை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னுமே அந்த உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு பார்க்குக்கு வராங்க. டேரியஸோட அம்மா கல்லறை இருக்கு, அது பக்கத்திலேயே ஒரு டெட் பாடி இருக்கு. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, மாயாவுடைய ஹஸ்பண்ட் டேரியஸ் தான். அவரை பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலேயே டெஸ் நிக்கிறா. ஏமா இதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லமா, சீக்கிரமா கீ கார்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா மாயா டென்ஷன் ஆயிடுறாங்க. செத்து கிடக்குறது என்னோட புருஷன், ஒரு 5 நிமிஷம் கூட அழுவ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட புருஷனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவரோட பேக்ல கீ கார்டு இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அப்போ அந்த பேக்ல ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து அப்படியே பொறுமையா டெஸ்ஸுக்கு தெரியாம பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அந்த சமயம் இவங்க வந்த கார் ஆஃப் ஆயிடுது. பேட்டரி டெட் ஆயிடுச்சு போல இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவங்களால பங்கருக்கு கார்ல போக முடியாது. ஆல்ரெடி மாயாவோட கால்ல வேற அடிபட்டிருக்கு. அவங்க நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க. இந்த நிலைமையில அவங்களால பங்கர் வரைக்கும் நடந்து வர முடியாது. அதனால டெஸ் அந்த கீ கார்டை கேக்குறாங்க. ஆனா மாயா கீ கார்டை கொடுக்கறதுக்கு பதிலா கன் எடுத்து எய்ம் பண்றாங்க. இங்க பாரு, என்ன நீ நம்பிதான் ஆகணும், யாராச்சும் ஒருத்தங்க திரும்ப போய் ஆகணும், என்ன நம்புறதை தவிர உனக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி டெஸ் சொல்றாங்க. இதை கேக்குற மாயா யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கும் வேற எந்த ஒரு ஐடியாவும் வரல. ஏன்னா இவங்களால கண்டிப்பா டெஸ் கூட சண்டை போட்டுட்டு இங்க இருந்து பங்கர் வரைக்கும் தனியா போக முடியாது. அதனால டெஸ் கிட்ட என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ கார்டை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான கோடையும் சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க, செம்மையா மூச்சு வாங்குது, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சைக்கிள் இருக்கு. நல்ல வேலை இதாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாங்குன்னு மிதிச்சு எப்படியோ பங்கர் கிட்ட வந்துடுறாங்க. அந்த கீ கார்டை போட்டுட்டு கோடெல்லாம் போட்டு உள்ள வராங்க. உள்ள வந்ததும் ஜோரா ஃபர்ஸ்ட் தன்னோட அம்மா எங்கன்னு தான் கேக்குறா. அப்போ டெஸ் சொல்றாங்க, டேரியஸ் இறந்துட்டாங்களே அந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டு உன்னோட அம்மாவை காப்பாத்துறேன்னு நான் சொல்லியிருந்தேன், இரு நான் போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த லூக்கஸ் பையன் போக கூடாதுன்னு சொல்றான். டேய், நான் உங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, திரும்ப உங்களை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டெஸ் சொல்றாங்க. சரி சத்தியம் பண்ணிட்டு வந்த, ஆனா எங்க 25 பேர்கிட்டயே சத்தியம் பண்ணிட்டு வந்தியே எங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, அது என்ன வருது, அதை மறந்து போயிட்டியா அப்படின்னு கேக்குறான். இவங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜெனரேட்டர்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜோரா அழுவ ஆரம்பிக்கிறா. இத்தனை நாள் என் அப்பா எங்கேயோ உயிரோட இருக்காருன்னு நினைச்சேன், ஆனா அவரும் இறந்து போயிட்டாரு, எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காளா. அதை கேட்க டெஸ்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் போய் அவங்கள காப்பாத்திட்டு வந்து அப்புறமா அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா மறுபடியும் அந்த லூக்கஸ் பைய தடுக்கிறான். சரியான மண்டக்கோளாறு பிடிச்சவன் போல இருக்கு. நீ இவளுக்காக தானே, ஜோராக்காக தானே அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிற, நான் அவளை சுட்டுட்டேன்னா அவ செத்துருவாள், நீ போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு ஜோராவை சுட போறான். அட பாவி சுற்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜெனரேட்டர்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா கச்சா முச்சான்னு ஏகப்பட்ட வயர்ஸ் போகுது. டெஸ்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை பார்த்ததுமே டெஸ் சொல்றாங்க, இதை சரி பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லூக்கஸ் பையன் கேக்குறான், நீ சரி பண்ண முடியும்னு சொன்னதுனால தானே உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்தோம், இப்ப என்ன இந்த மாதிரி சொல்ற, ஒழுங்கா பாரு உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா டெஸ்ஸுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சிடுறாங்க. லூக்கஸ் பையா கத்துறான், யோசிச்சு பாரு, நல்லா யோசி, அந்த டேரியஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்பாருல, அதையாச்சும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் அந்த இடத்துல டெஸ் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னா அவங்களுக்கு டேரியஸ் யாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க எல்லா டீட்டெயிலையும் கரெக்டா சொன்னாங்களே, எப்படி இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஜோரா பொண்ணுனாலதான். அவ அடிக்கடி ரேடியோல தன்னோட அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பால, அப்போ ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிருக்கும் போது ஏற்கனவே நடந்த எல்லா கதைகளையுமே அந்த ரேடியோல சொல்லி இருந்திருப்பா, எங்கேயாச்சும் அவங்களோட அப்பா கேட்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவ சொன்ன கதைகள் எல்லாத்தையுமே இன்னொரு ரேடியோ மூலியமா இந்த டெஸ் கேட்டிருக்காங்க போல இருக்கு. சோ அதை வச்சுதான் இந்த மாதிரி டேரியஸ் எனக்கு தெரியும், என்ன உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லி இருந்திருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு இந்த லூக்கஸ் பயலும் கூட வந்திருக்கான். அவ்வளவுதான். அதை கேட்டதான் உனக்கு எவ்வளவு காண்டாகும், எதுக்காக தாண்டி இவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன, சரி பண்ண தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டெஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நான் ரொம்ப சிம்பிளா இருக்கும், எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னால அதை சரியே பண்ண முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அண்ட் அப்படியே நான் இந்த ஜெனரேட்டரை சரி பண்ணாலும் இதை வச்சு 2 பேரால மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே அந்த லூக்கஸ் பைய பொட்டுன்னு டெஸ்ஸ சுட்டு சாவடிச்சிடுறான். 2 பேரால தானே இருக்க முடியும், நீ எதுக்கு தேவையில்லாம 3வது ஆளுன்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டான் போல இருக்கு. ஜோரா தான் பயங்கரமா அழுவுறா. இங்க பாரு, இந்த ஜெனரேட்டரை மெயின்டைன் பண்றதுக்கு 2 பேர் வேணும், என்னால தனியா அதை பண்ண முடியுமான்னு தெரியல, சோ எனக்கு என்னோட அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி ஜோரா சொல்றா. அச்சோ
ஆனா என்ன பண்றது, உன் அம்மா கண்டிப்பா இப்ப இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஜோரா இன்னும் அழுவுறா. ஒண்ணும் இல்ல ஒன்னும் கவலைப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். ஆனா என்ன, என்னால உன் கட்டை அவுத்து விட முடியாது. ஏன்னா நீ ஆல்ரெடி அப்செட்டா இருக்க. உன்னை அவுத்து விட்டனா நீ ஏதாச்சும் தப்பு பண்ணுவ. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைக்கோ மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிறான். அடுத்து அந்த பக்கம் மாயா கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்தவங்க விடிஞ்சே போயிடுச்சு. சூட்டை பாக்குறாங்க. இன்னும் 52 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னாலலாம் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல ஏதோ உன்னை பார்த்த மாதிரி இருக்கு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஒரு குட்டியோண்டு செடி இப்பதான் அது மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கும் போல இருக்கு. அப்போ பூமியில ஆக்சிஜன் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுறாங்க. பட் இன்னுமே கிரிட்டிக்கல் லெவல்ல தான் இருக்கு. உடனே மாஸ்க போட்டுக்கிறாங்க. ஆனா இத்தனை வருஷமா 3 வருஷமா இவங்க போராடி ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்படி ஒரு செடி வந்திருக்குல்ல, அதை பார்த்ததே உங்களுக்கு கடைசியா ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பா நம்மளோட உலகத்தை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் பேனலை வச்சு பேட்டரியை சார்ஜ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சூரியன் வந்துருச்சு. சோ அதை வச்சு இவங்க சார்ஜ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜோரா சைடு காமிக்கிறாங்க. லூக்கஸ் பையன் என்ன பண்றான், ஆல்ரெடி உள்ள மைக்கேலோட பாடி இருக்கு, அப்புறம் டெஸ்ஸா வேற சுட்டு கொலை பண்ணிட்டான்ல, அந்த பாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வெளியே போட்டு அங்க இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணிட்டான். அடுத்து சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஒரு கேன் எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஓபன் பண்ண முடியல. அதனால ஜோரா கிட்ட கேன் ஓபனர் எங்க இருக்குன்னு கேக்குறான். பட் ஜோரா அதுக்கு பதில் சொல்லாம லூக்கஸ பார்த்து கேக்குறாங்க, ஆமா நீ ஏதோ ஒரு ஷெல்டர்ல இருந்து வந்தேன்னு சொன்னியே, அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தானே இங்க வந்த, இப்போ நீ வாட்டுக்கு கேஷுவலா இருக்க, அவங்கள பத்தின நினைப்பு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா, உனக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க கூட அந்த ஷெல்டர்ல இல்ல, எந்த ஒரு கவலையும் இல்லாம எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதை கேட்டதும் இந்த பையன் காண்டாயிடுறான். பட் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம கத்தி எடுத்து சைக்கோ மாதிரி அந்த கேனை ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அலர்ட் அடிக்குது. என்னாச்சுன்னு கேட்டா, மேல சோலார் பேனல் இருக்குல்ல, அதோடைய வயர் அடிக்கடி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் மக்கர் பண்ணும் போல இருக்கு, அதை வெளியே போய் சரி பண்ணாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜோரா சொல்றா. பட் அதை சரி பண்றதுக்கு இந்த பயலுக்கு தெரியாதுல, கண்டிப்பா ஜோரா தான் போயாகணும். அதனால ஜோராவோட கட்டை அவுத்து விட்டுட்டு நீ போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு ஆக்சிஜன் டேங்கை கொடுக்கறான். ஆனா அந்த ஆக்சிஜனை வேணும்னே நிறைய வெளியேற்றிட்டு லிமிட்டடான ஆக்சிஜன் மட்டும்தான் அந்த டேங்க்ல வச்சிருக்கான். ஏன்னா அப்பதான் ஜோரா தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானும் போடாம வேகமா பங்கருக்குள்ள ஓடி வந்துருவா. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான் போல இருக்கு. இப்போ ஜோரா கிட்ட 9 நிமிஷம் 26 செகண்ட் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள அவ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா திரும்ப வந்துடணும். வேலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோராவை வெளியே போக சொல்லிட்டு லாக் பண்ணிடுறான். ஜோராவும் மேல போய் அந்த வயர் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்றாங்க. உள்ள ஆக்சிஜன் வந்துருது. அப்ப அப்படியே பக்கத்துல பார்த்தா மாயா உட்காந்து இருக்காங்க. எப்படியோ அந்த கார்ல சார்ஜ் போட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இனிமேல் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜோரா கட்டி பிடிச்சிக்கிறா. அடுத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. லூக்கஸ் அவங்களோட ஆளான டெஸ்ஸையே கொன்னுட்டாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் உங்க பேச்சை கேட்டிருக்கணும், நீங்க நம்ப கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் நான் அந்த பேச்சை மீறி அவங்கள நம்பினேன், அதனாலதான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா மன்னிப்பு கேட்க மாயாவும் இன்னொரு மன்னிப்பு கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நானும் உன்னை புரிஞ்சு நடந்திருக்கணும், ரொம்ப கண்டிப்பா இல்லாம ஜாலியா இருந்திருந்தா நீ தனியா ரேடியோல பேசியிருக்க மாட்ட, அதை கேட்டு டெஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்க மாட்டா, எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்கு, பாத்துக்கலாம், நம்ம வீடை திரும்ப நம்ம வாங்கிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க போல இருக்கு. இவங்களோட மாஸ்க கழட்டி ஜோராக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஜோரா போய் பங்கருடைய கதவை தட்டுறா. ஆனா அந்த லூசு பையன் என்ன பண்றான், கதவையே திறக்க மாட்டான். அவன் மட்டும் சேஃபா உள்ள இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒருத்தங்களாயிட்டாங்கன்னா அந்த ஆக்சிஜன் இன்னும் சில மாசங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக தான் போல. ஜோராவும் தட்டி தட்டி பாக்குறா. அந்த பையன் திறக்கிற மாதிரி இல்ல. உடனே தள்ளி வந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆக்சிஜன் காலியான மாதிரி ஜோரா படுத்து கிடக்குறா. பட் அவ போட்டிருக்கிறது மாயாவோட ஆக்சிஜன் டேங்க். சோ அவகிட்ட ஆக்சிஜன் இன்னுமே இருக்கு. சும்மா தான் செத்து போன மாதிரி நடிக்கிறா. இத கேமரால பார்த்துட்டு அந்த லூக்கஸ் பையன் வெளியே வரான். இனிமேல் இந்த பங்கர்ல நான் மட்டும் தான் இருக்க போறேன், யாருக்கும் ஆக்சிஜன் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சைக்கோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்திலேயே தான் மாயா ஒழிஞ்சிட்டு இருக்காங்க புள்ள. இந்த லூக்கஸ் பையனை சுட்டுறாங்க. அவன் வேகமா அட்டாக் பண்றதுக்கு ஓடி வரானா, ஜோரா அவனோட காலை தடுத்து விடுறான். அவனை தள்ளி விட்டுட்டு 2 பேரும் வேகமா உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த டோர் ஃபுல்லா க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள இந்த லூக்கஸ் பையன் உள்ள வந்துடுறான். வேற ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான். அண்ட் இன்னும் அந்த டோர் ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. அதனால அங்க இருக்க சிஸ்டம் கரப்ட் ஆகி ஹைட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் உள்ள வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஆனா ஒருவேளை சின்னதா ஒரு குட்டி ஸ்பார்க் வந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோஜனால அந்த இடம் வெடிச்சிரும். சோ தயவு செய்து சுற்றாதரா, எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆக்சிஜனும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு வாங்கல, அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட ஆக்சிஜனுமே ரொம்ப டேஞ்சரஸ் தான். சோ எல்லாருமே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த லூக்கஸ காமிக்கிறாங்க. ஆல்ரெடி இவன் கோளாறுல, சோ கோளாறு மாதிரியே ஒரு விஷயத்த பண்றான். எப்படியும் நான் சாக போறேன், சோ எல்லாருமே சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறான். அந்த புல்லட்ல இருந்து
வந்த ஸ்பார்க்னால அந்த இடம் ஃபுல்லா வெடிச்சு செதறுது. அந்த பங்கருக்குள்ள இருந்த எல்லாமே காலி. சாப்பாடு, ஆக்சிஜன் ஜெனரேட்டர் அது எல்லாமே போயிடுச்சு. ஒரு சில அடிகளோட மாயாவும் ஜோராவும் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்களோட கார் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. எங்க போறாங்கன்னா டெஸ் ஒரு ஷெல்டர்ல இருந்து வந்ததா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் கம்மி ஆயிட்டே இருக்கு. எப்படியோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. யாராச்சும் கதவு திறங்களேன் ப்ளீஸ், எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனா யாருமே கதவு திறக்கல. ஆல்ரெடி உள்ள வேற அலாரம் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் கம்மியாயி ஒரு கட்டத்துல ஜோரா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எந்த ஒரு அசைவும் இல்ல. அதுக்கடுத்து மாயாவாலையும் மூச்சு விட முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா மாயா பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஆக்சிஜன் டேங்கே இல்லாம சுவாசிச்சுட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா நடந்து போறாங்க. அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்குள்ள இருந்தவங்க இவங்க 2 பேரையும் காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. ஆனா ஆல்ரெடி இவங்க கிட்ட ஆக்சிஜன் இல்ல, செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் டெஸ் பங்கரை தேடி வந்திருப்பா. ஆனா இப்ப எப்படி எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் ஜோரா தான். ஏன்னா டேரியஸ் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஜோராக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு போல இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டரை அவ சரி பண்ணிட்டா. சோ அது மூலியமா தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே இவங்க மட்டும்தான் தனியா இருக்கதா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட எல்லாரும் சேர்ந்து அங்கங்க ஒரு விதைய விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்களால அழிக்கப்பட்ட உலகம் திரும்ப மனுஷங்களால சரி செய்யப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. மனுஷங்க இல்லனா இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். மாயா முன்னாடி ஒரு குட்டி செடியை பார்த்திருப்பாங்கல்ல, அதுதான் இயற்கையோட அதிசயம். 3 வருஷமா மாயா என்னதான் முக்கி விதைகளை விதைச்சாலும் ஒரு சின்ன புல்லு கூட வரல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன செடி வந்திருக்கும். சோ மனுஷங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த உலகம் திரும்ப பழைய நிலைமைக்கு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.